காலையில் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். மாணவர்களின் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் 2000 பேருக்கு டேட்டா சயின்ஸ் பயிற்சி. சென்னை ஐஐடி சிறப்பு திட்டம். சென்னை ஐஐடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை ஐஐடி டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களுக்கு தீர்வு வழங்கும் வகையில் வெர்டிவ் என்ற பன்னாட்டு நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவின் எதிர்காலத்துக்கு ஏற்ப டிஜிட்டல் துறையை தயார்படுத்த முடிவு செய்துள்ளது. இந்தியாவின் வளர்ந்து வரும் டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கு ஏற்ற அறிவை வளர்த்துக்கொள்ளும் வகையில் இதற்கான பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சமூக பொறுப்பு நிதி தொடர்பான முன்முயற்சி நடவடிக்கையாக 2000 மாணவர்களுக்கு டேட்டா சயின்ஸ் செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பு குறித்து 36 மணி நேர ஆன்லைன் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.iit.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். நாடு முழுவதும் பள்ளிகளில் UPI நெட் பேங்கிங் மூலம் கட்டணம் வசூலிக்க மத்திய அரசு அறிவிப்பு. நாடு முழுவதும் பள்ளிகளில் UPI நெட் பேங்கிங் மூலம் கட்டணம் வசூலிக்க மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்வதுடன் பெற்றோருக்கு பணம் செலுத்தும் வசதியும் எளிமையாகும். வீட்டிலிருந்தே பணம் செலுத்த முடியும் என கூறப்பட்டுள்ளது. இன்று முதல் பள்ளிகளில் தீபாவளி விழிப்புணர்வு. தீபாவளியை ஒட்டி அனைத்து பள்ளிகளுக்கும் முக்கிய உத்தரவு பிறந்துள்ளன. அதில் பாதுகாப்பாக பட்டாசு வெடிப்பது எப்படி என மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு அனைத்து பள்ளி முதல்வர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பட்டாசு வெடிக்கும்போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் மாணவர்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதவி பேராசிரியர் பணிக்கான UGC நெட் தேர்வு. பட்டதாரிகள் நவம்பர் 7 வரை விண்ணப்பிக்கலாம். கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான UGC நெட் தேர்வுக்கு பட்டதாரிகள் நவம்பர் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று NTA அறிவித்துள்ளது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளன. இதனையடுத்து விருப்பமுள்ள பட்டதாரிகள் ugc.net.nta.nic.in என்ற இணையதளம் வழியாக நவம்பர் 7ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். தொடர்ந்து விண்ணப்பங்களில் நவம்பர் 10 முதல் 12ஆம் தேதி வரை திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். குழந்தைகள் தானாகவே வீட்டு பாடம் செய்ய வேண்டுமா? பெற்றோர்களுக்கு சில அறிவுரை. ஹோம்வொர்க் செய்ய மாட்டேன் என உங்கள் குழந்தைகள் அடம் பிடிக்கின்றனரா? அவர்களை வழிக்கு கொண்டு வர சில டெக்னிக் உள்ளன. ஹோம்வொர்க் செய்ய குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்கள். அவர்கள் விரும்பும் இடத்தில் படிக்க அனுமதியுங்கள். படிக்கும் முன் விளையாட செல்லட்டும். ஹோம்வொர்க்கை செய்து முடித்தால் பரிசு பாராட்டு கொடுங்கள். குழந்தைகள் அழுது அடம் பிடித்தால் விட்டு பிடியுங்கள். அடிக்கவோ திட்டவோ வேண்டாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.